அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் முடித்து விட்டார் எடப்பாடி அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர் தேர்வு, வேட்பாளரை இறுதி செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னொரு வேலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களையும் சரி, அதிமுகவிலிருந்து பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் OPS சசிகலா அணியில் இருந்த நபர்களும் சரி, அதிமுகவிலிருந்து திமுகவின் பக்கம் போன நபர்களும் சரி, திமுக தலைமையின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய அந்த நபர்களையும் அதிமுக இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகளை அதிமுக அனைவரும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டம் என்பது அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு அமோகமான வரவேற்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த கொங்கு மண்டலத்தை எப்படியாவது வளைத்து விட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, திமுகவும் சரி மிகப்பெரிய வேலைப்பாடுகளை, மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் SP வேலுமணி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே கோவையிலே திமுகவால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு கூட சொல்ல அதை காட்டக்கூடிய விதமாகத்தான் நேற்று தினம் நமது SP வேலுமணி மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்திருக்கிறார். திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதாவது கோவை பகுதியைச் சேர்ந்த முக்கியமான திமுக நிர்வாகிகளை அதிமுகவில் இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் வரவுள்ளதால் மாற்றுக் கட்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை தங்கள் பக்கம் கொண்டு வர திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் போட்டி போட்டு தீவிரமாக களத்திலே இறங்கியிருக்கார். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இணைக்கும் படலம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று தினம் கோவை ஆனமலை மேற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோர் SP வேலுமணி முன்னிலையிலே அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். அதாவது கோவை மாவட்டம் ஆனமலையை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி திமுக அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோர் SP வேலுமணி முன்னிலையிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. அதாவது ஆளும் கட்சியை நோக்கித்தான் மற்ற கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சென்று நாம் பார்த்திருப்போம். ஆனால் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி ஆளும் கட்சி இருக்கிற நபர்களே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நாளுக்கு நாள் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வைத்துவிட வேண்டும், அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் முக்கிய தலைவர்களும் சரி, ஏன் தொண்டர்கள் வரைக்கும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு மேலும் அதிமுக தோல்வியை தருவினால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்ல. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.